தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத முன்னணி நடிகராக வலம் வருபவர்தான் நடிகர் விஜய். சினிமாவில் வெற்றி கொடி நாட்டிய இவர் தற்பொழுது அரசியல் களத்தில் கால் பதித்துள்ளார். தற்பொழுது வெங்கட் பிரபு இயக்கி வரும் கோட் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. தளபதி 69 விஜய் நடிக்கும் கடைசி படம். அதன் பிறகு முழு நேர அரசியலில் ஈடுபட போவதால் சினிமாவுக்கு முழுக்கு போட உள்ளார் நடிகர் விஜய். இதனால் நடிகர் விஜயின் கடைசி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரித்து உள்ளது. நடிகர் விஜய் பிரபல இயக்குனர் S.A. சந்திரசேகரின் மகன் என்பது அனைவரும் அறிந்ததே. நடிகர் விஜயின் அம்மா ஷோபா, அப்பா S.A. சந்திரசேகர் இருவருக்கும் நடிகர் விஜயின் தலைமையில் திருமணம் நடந்த கதை உங்களுக்கு தெரியுமா? பலருக்கும் இந்த விஷயம் குழப்பமாகத்தான் இருக்கும். ஆம், இயக்குனர் S.A. சந்திரசேகர் ஷோபாவை 2 முறை திருமணம் செய்து கொண்டார். 2 முறை திருமணம் செய்து கொண்டதற்கு என்ன காரணம் என்பதை அவரே தனது யூடியூப் பக்கத்தில் விளக்கியுள்ளார். தனது திருமணம் குறித்து அவர் கூறுகையில், ஷோபா S.A. இருவரும் காதலித்து வந்தனர். S.A. கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர், ஷோபா இந்து மதத்தை சேர்ந்தவர். இருவரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மனைவி கமலம் அம்மா தலைமையில் திருமணம் செய்து கொண்டனர். கமலம் அம்மா தாலி எடுத்து கொடுக்க அதை கட்டினாராம் S.A. திருமணம் முடிந்து எந்த குறிப்பிட்ட மதத்தையும் சாராமல் வாழ்ந்தார்களாம். S.A. வீணாங்கண்ணிக்கும் மொட்டை அடிப்பார் என்று ஷோபா அவர்கள் S.A.யிடம் நாம் இருவரும் கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செய்து கொள்ளலாமா என கேட்டுள்ளார். இதை கேட்ட S.A.க்கு இவர் ஏன் இப்படி கேட்கிறார் என்று புரியவில்லையாம். அதற்கான காரணம் என்னவென்று அவர் கேட்டபொழுது, நாம் இருவரும் வெவ்வேறு படகில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கடலில் இந்த 2 படகுகளும் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில அலையோ அல்லது சுழல் ஏற்பட்டால் நாம் இருவரும் ஒரே இடத்தில் கரை சேர முடியாதல்லவா என்று பதில் கூறியுள்ளார் ஷோபா அவர்கள். அதில் 1000 அர்த்தம் இருந்ததாக தோன்றியதாம். அதன் பின் இருவரும் மீண்டும் திருமணம் செய்ய முடிவு செய்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருந்த சர்ச் ஒன்றில் திருமணம் செய்து கொண்டார்களாம். அந்த திருமணத்திற்கு சாட்சி நடிகர் விஜய் தானாம். 80s நடந்த இந்த 2வது திருமணத்தின் போது விஜய்க்கு 6 வயதாம். மேலும் ஷோபா அப்பொழுது மகள் வித்யாவை வயிற்றில் சுமந்திருந்தாராம். அன்று முதல் நடிகர் விஜய் அனைவரிடமும் என் அப்பா அம்மாவுடைய கல்யாணத்தை பார்த்தவன் நான் தான், என் தலைமையில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்வாராம். அதன் பின் மகள் பிறக்க V for victory என்ற அர்த்தத்தில் வித்யா என்று பெயர் வைத்தார்களாம். 2 பிள்ளைகளுக்கும் விக்ட்ரி என்று குறிக்க வேண்டும் என்று விஜய் வித்யா என்று பெயர் வைத்தார்களாம். 2வது திருமணம் செய்த ராசியா என்று தெரியவில்லை. அதன் பிறகுதான் படம் இயக்கும் வாய்ப்பு S.A.க்கு கிடைத்ததாம். அந்த படம் தான் சட்டம் ஒரு இருட்டரை. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை காண மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.